இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல முத்துவேலும், கதிரும் ஹோட்டல்ல சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அப்போ முத்துவேல் வந்து ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, இவன் கதிர் சொல்லுவான், "நீங்க ரொம்ப சோகமா இருக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். டாக்டரே சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு வந்து சரியாகயும் போகலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவான் முத்துவேலு. அதுக்கு கதிர் சொல்லுவான், "அப்படிலாம் கிடையாது. என்னைக்குமே வந்து தைரியமா இருக்கணும். தைரியமா இருந்தாலே நமக்கு பாதி நோய் குணமாயிரும்னு எங்க அப்பா சொல்லுவாங்க." அப்படின்னோனே அவன் அப்படி பார்ப்பான். வந்து அங்கேருந்து சாப்பாடு வரும். சாப்பாட வந்து கதிர் சொல்லுவான், "நீங்க சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லும்போதே, அவன் அத வாங்கிக்கிட்டு கேட்பான் கதிர்கிட்ட, "உனக்கு என் மேல கோபமே இல்லையா?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு "நான் ஏன் உங்க மேல கோவப்படணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ராஜிய நீ கல்யாணம் கட்டிட்டு வந்துட்ட அப்படிங்கிறதுனால உன்ன ரொம்ப நான் வந்து டார்ச்சர் பண்ணி பயங்கரமா ஏசிருக்கேன். எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு கோவம் என் மேல வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் முத்துவேலு. அதுக்கு அவன் சொல்லுவான் கதிரு, "அப்படிலாம் இல்ல. அப்படி பார்த்தா நீங்களும் தான் நாங்க ஜெயில்ல இருக்கும்போது எங்கள வந்து பார்க்க வந்தீங்க. எங்களுக்காக ஃபுல்லா இருந்தீங்க. எங்கள வந்து வெளிய எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கல்ல. எடுக்க நீங்களும் தான் எங்களுக்கு காரணமா இருந்தீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படி பண்ணலைன்னா கூட உங்கள நான் வந்து இதே மாதிரி தான் பார்த்துப்பேன். ஏன்னா, நீங்க வந்து எங்க அம்மாவோட அண்ணன். அதே மாரி என் ராஜியோட வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்க தாய் மாமா. தாய் மாமாங்கிறது 2 தாய்க்கு சமம்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கதிரு. அதுக்கப்புறம் சொல்லுவான், நீங்க வந்து உங்கள கடைசி வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கூட நான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல நீ ராஜிகிட்ட எதுவும் சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் முத்துவேலு. அதுக்கு அவன் சொல்லுவான், "நான் யார்ட்டயுமே சொல்லல ஒண்ணும். ஆனா ராஜிகிட்ட நான் இதுவரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த கூட மறைக்கல. ஆனா நீங்க இப்ப இத சொல்லக்கூடாதுங்கிறனால நான் சொல்லல." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "நீங்க திரும்பி பாருங்க. உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். சரியான பிறகு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம அதுக்கப்புறம் சண்டைய ஆரம்பிச்சுக்கலாம். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லுவான். அப்போ முத்துவேல் வந்து அவன் கைய பிடிச்சிட்டு அப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் "சரி சாப்பிடுங்க." அப்படின்னு சொன்னோனே, "சரி நீயும் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கார்ல கொண்டு விடும்போது அவன் சொல்லுவான், "நான் அதே டாக்டர்ட்ட நான் அப்பாயின்ட்மெண்ட் நானே வாங்கியிருந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கதிரு. அதுக்கு முத்துவேல் சொல்லுவான், "இல்ல நான் போய்க்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல உங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியிற வரைக்கும் நான் தான் உங்க கூட இருப்பேன். நீங்க அத நினைச்சுலாம் கவலையே படக்கூடாது. நீங்க திரும்ப நல்லா வருவீங்க." அப்படிங்கும்போது, "நான் திரும்ப வருவேனா? எனக்கு வந்து திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி அவர் சோகமா சொல்லுவாரு. "அதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க. டாக்டர் வந்து குடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியாயிட்டுனா, உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும்." அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஹோப் குடுப்பான். குடுத்துட்டு சொல்லுவான், "எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லுவான். அதுக்கப்புறம் "உங்க கையில இருக்கிற அந்த ரிப்போர்ட்டெல்லாம் என்கிட்டயே குடுத்துருங்க. பிறகு உங்க வீட்ல எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். நானே வச்சிருக்கேன். நம்ம போகும்போது நான் எடுத்துட்டு வந்துருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அத வாங்கி கார்ல வச்சுருவான். சரவணன் வந்து கடைக்கு வருவான். கடைக்கு வரும்போது செந்தில் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் அமைதியா. அதுக்கப்புறம் சரவணன் நேரா அப்படியே போய் ஒரு ஸ்டூல்ல உட்காந்துருவான். அதுக்கப்புறம் செந்தில் சொல்லுவான், "அப்பா தான உன்ட்ட சொல்லவே கூடாதுன்னு சொன்னாரு. அதனால தான் நான் ஒண்ணுமே சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே அமைதியா இருப்பான். அதுக்கப்புறம் "என்ன சொன்னாங்க அப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டிட்டாரா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரவணன் வந்து அவங்க அம்மா அடிச்சதையும், மயிலு குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னதையும் நினைச்சு நினைச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான், "எனக்கு என்னென்ன சொன்னாங்க அப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரவணன் வந்து அப்படியே அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே இவன் சொல்லுவான் செந்திலு, அவங்க குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு உன்கிட்ட சொன்னதுக்கு நீ இப்படி பேசியிருக்க கூடாதுல்ல என்ன?" அப்படி சொல்லி சொல்லுவான். அதுக்கு சரவணன் சொல்லுவான், "நான் அப்படி வந்து மனசால கூட நினச்சு பேசலடா. அவ உண்மைக்குமே என்ட்ட பொய் சொல்றான்னு தான் நினச்சேன். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல தான் அப்படி பேசிட்டேன்." அப்படி சொல்லும்போது, அதுக்கு செந்தில் சொல்லுவான், "எவ்வளோதான் இருந்தாலும் அந்த வார்த்தை பெரிய வார்த்தை தானேண்ணா. தப்பு தானே நீ பேசினது. இருந்தாலும் நீ கட்டின பொண்டாட்டிய பார்த்து அந்த வார்த்தை சொன்னது தப்பு தானேண்ணே." அப்படி சொல்லி செந்தில் சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "நான் உண்மைக்குமே என் மனசால அத சொல்லலடா. இப்போ வரைக்கும் அத நினச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படி சொன்னோம்?" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, "சரிண்ணா நீ இப்போ அப்பாவாக போற. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் செந்திலு. "பத்தி தான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ வயித்துல வளர்றது என் குழந்தை. அந்த குழந்தைய நான் கண்டிப்பா நல்லபடியா வளர்ப்பேன். அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் வந்து கண்டிப்பா அவள நான் நல்லபடியா பார்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு, நான் வந்து அந்த குழந்தைய எல்லாரும் போற்ற அளவுக்கு நான் அந்த குழந்தைய வளர்ப்பேன். எல்லாரையும் பெருமைப்படுத்துற அளவுக்கு என் குழந்தைய வளர்த்து காட்டுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "ஆனா எனக்கு அவ தேவையில்ல." அப்படிம்பான். "எல்லா செலவும் அவளுக்குள்ள செலவ நான் வந்து ஏத்துக்கிடுவேன். டெலிவரி ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் வாங்கிருவேன். என் குழந்தை அது." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "அது எப்படிண்ணே முடியும்?" அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல. கண்டிப்பா நான் வந்து அதுக்கப்புறம் அவட்ட குடுக்க மாட்டேன். என் குழந்தைய நான் தான் வளர்ப்பேன். நான் வந்து அத எல்லாரும் பெருமையா சொல்ற அளவுக்கு அந்த குழந்தைய வந்து நான் வளர்த்து காட்டுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, "உன்னால அப்படி வைக்க முடியாதுண்ணா குழந்தைய." அப்படின்னு சொல்லும்போது, "ஊர்ல பாதி பேர் அப்படிதான்டா இருக்காங்க." அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "எனக்கு ஆனா அதுக்கப்புறம் அவ தேவை கிடையாது. ஏன்னா நான் அவ இல்லாம தான் வளர்ப்பேன். என்னால அவள ஏத்துக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். "என் வாழ்க்கைக்கு இனிமே அவ வேண்டவே வேண்டாம்." அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருப்பான் சரவணன். செந்தில் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே, "கேட்கலாமா அண்ணங்கிட்ட வேண்டாமா?" அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப "என்னடா யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கேட்கும்போது, "இல்ல
நீயும் அவங்களும் ஓயாம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தீங்க. இதுக்கு இடையில எப்படி குழந்தை அப்படின்னோனே அப்படி சரவணன் முறைப்பான். ஐய்யய்யோ! அண்ணன் முறைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி டாபிக் எப்படியாவது மாத்தி காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி, சரி அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவரு வந்து கோவம் மட்டும் தான் பட்டாரு. நான் வந்துட்டேன் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், சரி நான் நீ ரொம்ப வருத்தப்படாத. நீ வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பாவாயிட்ட. கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு மட்டும் சொல்லுவான் செந்திலு. உடனே அதுக்கு அவன் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, அ அப்படியே அமைதியா உட்காந்துருவான் சரவணன். அதுக்கப்புறம் வீட்ல கோமதியும் பாண்டியனும் உட்காந்துருப்பாங்க. அப்போ உட்காந்துருக்கும்போது மீனா வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு 2 பேத்துக்கும் குடுப்பா. குடுத்துட்டு சொல்லுவா மீனா, ஆமாம்மா நான் வந்து உண்மைக்குமே வேணுக்குன்னே உங்ககிட்ட வந்து மறைக்கணும்னு எதையும் மறைக்கல. அக்கா சொன்னதுனால தான் மறைச்சேன் நானு. அது போக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அக்கா கிட்ட பேசினது இந்த குழந்தை விஷயத்துக்காக மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயத்துக்காகவும் தான் அப்படிங்கும்போது, இவ அப்படியே ஷாக் ஆகி கேட்பா கோமதி, என்னடி சொல்ற? திரும்பி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லப் போறியா? அப்படிங்கும்போது அப்படிலாம் இல்ல அத்த. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அக்கா வந்து அவங்க வீட்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க போல. இப்ப மாமாகிட்டயும் அப்படி பேசல அப்படி சொன்ன உடனே அவங்க மனசு வெறுத்து சூசைட் பண்ண போயிட்டாங்க. நல்ல வேளை நான் சரியான நேரத்துக்கு அங்க போயிருந்தேன். போய் அவங்கள காப்பாத்திட்டேன்னு சொன்னோனே 2 பேரும் அப்படி ஷாக் ஆகி இருப்பாங்க. அப்போ அவ சொல்லுவா கோமதி, "நீ ஏன்டி இந்த முடிவெடுத்தா? பைத்தியமாவா? அ ஒரு வீட்ல வந்து ஒழுங்கா பேசல அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி பண்ணிருவாளா? ஃபர்ஸ்ட்டே அவங்க வீட்ல வந்து தெளிவா சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு. இல்லைன்னா வீட்டுக்கு வந்த பிறகாவது நம்மகிட்டயாவது உண்மைய சொல்லியிருக்கணும். அதுவும் கிடையாது. எனக்கு வந்து இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. நம்ம குடும்ப வாரிசா சுமக்கிறா. ஆனா, அவ பண்ணுனத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் ஜெயில்ல இருந்தது தான் ஞாபகமா இருக்கு. ஜெயில்ல இருக்கும்போது நம்மளால அம்மா வந்து ஜெயில்ல இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ மயில ஏத்துக்கோன்னு என்னால எப்படிடி சொல்ல முடியும் அவன்கிட்ட போயி? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ராஜி வருவா. ராஜி வந்த உடனே, அக்கா நீங்க எப்போ வந்தீங்க? அப்படிங்கும்போது நான் காலையிலே வந்துட்டேன் ராஜி அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருப்பா. அப்போ கோமதி ராஜிய பத்தி சொல்லுவா, "ஏன்டி உனக்கு தெரியுமா? இங்க நடந்த கதை இப்போ உங்க மயிலக்கா வந்து பிரெக்னென்ட்டா இருக்காளாம்" அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இவ சொல்லிட்டாளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே, இவ கேட்பா மீனா உடனே கண்ண கண்ண உருட்டிட்டு அப்படியே உட்காந்துருப்பா. "இல்ல நான் சொல்லவே இல்ல அவகிட்ட" அப்படிங்கிறதுக்குள்ளேயே மீனா கிட்ட வந்து ராஜி கேட்பா, "சொல்லிட்டீங்களா ஏற்கனவே?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்போ கோமதி வந்து கோவப்பட்டுட்டு, "அப்போ உனக்கு ஏற்கனவே தெரியுமா?" அப்படிங்கும்போதே, அப்படியே மீனாவ பாப்பா. அவ இப்படி கண்ண கட்டிட்டு, "இல்ல அத்த, அவ வந்து காலையில அவகிட்ட ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னேன். அந்த விஷயம் தான் ராஜி இது. மயிலக்கா குழந்தை விஷயத்த தான் உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அதத்தான் அவ அப்படி சொல்றா" அப்படின்னோனே, இவ புரிஞ்சுகிட்டு சரின்னு அமைதியா இருந்துருவா. இவளும் கோமதி அதுக்கப்புறம் அத மறந்துட்டு, "நம்ம இப்ப என்னங்க பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன பார்த்து கேட்பா. அப்ப பாண்டியன் வந்து ஒரே வார்த்த சொல்லுவான், "நீ போய் மயில பாரு" அப்படின்னு. "என்னங்க சொல்றீங்க?" அப்படிங்கும்போது, "ஆமா கோமதி, நம்ம வாரிச வந்து அவ எப்படினாலும் சுமந்துகிட்டு இருக்கா. இந்த நேரத்தில அவள நீ போய் பாரு. அவ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காக நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, கோமதி சொல்லுவா, "இப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு போனா, உடனே அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் அவள இப்பவே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களே, அவங்கள நெனச்சாலே ஒரு மாதிரி இருக்கு." அப்படிங்கும்போது, "நீ அப்படிலாம் ஸ்ட்ராங்கா எதுவும் ப்ராமிஸ்லாம் பண்ணிறாத. அவங்க கேட்டா உடனேலாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிரு" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் சொல்லுவா, "அவள பார்த்து நான் என்ன பேச?" அப்படின்னு சொல்லி கோமதி கேட்பா. அதுக்கு பாண்டியன் வந்து சொல்லுவான், "நீ போய் குழந்தையவும், அவளையும் எப்படி இருக்குன்னு மட்டும் கேளு" அப்படின்னு மட்டும் சொல்லிருவான். கதிரும் அவங்க மாமாவும் கார்ல வந்துட்டுருப்பாங்க. அப்ப கார்ல விட்டு இறங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போதே, இவன் சொல்லுவான், "நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியிருந்தேன். நீங்க வந்து எத பத்தியும் யோசிக்காதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நானே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. "இல்ல நான் ஏற்கனவே உள்ள டாக்டர்ட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு உங்கள கடைசி வரை ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியிற வரைக்கும் நான் தான் இருப்பேன். அதில எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க வந்து அத பத்தி கவலைப்படாதீங்க. ரிப்போர்ட்ட என் கையில குடுங்க. நீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா வீட்ல ஏதாவது சொல்லுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ட வாங்குவான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு சொல்லுவான், "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போகும்போது, இவனும் அப்ப கூடயே போவான். போம்போது சொல்லுவாரு, "நான் வந்து பிழைச்சிருவேனா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "பாசிட்டிவாவே நீங்க நினைங்க. எதையுமே வந்து நெகட்டிவா யோசிக்காதீங்க. கண்டிப்பா நீங்க வந்து நல்லாகிருவீங்க" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி நடந்து போயிட்டே இருக்கும்போதே, அவங்க ஒரு திருமணம் வந்த உடனே முத்துவேல் சொல்லுவாரு, "நீங்க போ, நான் போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போய்க்கிட்டு இருப்பாரு. இவன் சரின்னு அவரையும் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே திரும்புவான். திரும்பின உடனே பார்த்தா அங்க சக்திவேல் நின்னுட்டுருப்பான். உடனே கதிருக்கு வந்து ஷாக் ஆயிரும். அப்ப அவரு வந்து கோவப்பட்டு சக்திவேல் கேட்பான், "நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப எங்க போய்க்கிட்டு வந்துட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்பான். இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். எங்க அண்ணனோட சொத்த எல்லாத்தையும் ஆட்டைய போடலாம் பார்க்குறியா?" அப்படின்னோனே, "ஆமா நாங்க ஆட்டைய தான் போடப் போறோம்" அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லுவான். "என்னைய விடுங்க நான் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டே இருப்பான். "இப்ப நீ அவர கூட்டிட்டு எங்க வீட்ல உள்ள சொத்து எல்லாத்தையும் வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி திரும்பியும் கேட்பான். "நான் பிளான் பண்ணதாவே இருக்கட்டும். இப்ப விடுங்க நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, "எதையும் நான் நடக்க விட மாட்டேன். அப்ப நான் என்ன இளிச்சவாயா உன்ட்ட எல்லாத்தையும் குடுத்துட்டு" அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்லிட்டு இருக்கும்போதே, நகலுங்கன்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே போயிருவான்.
மீனாவும் ராஜியும் டைனிங் டேபிள்ல உட்காந்து காய்கறி நறுக்கிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. மயிலக்கா பிரச்சனை மயிலக்காவிலே தான் முடியணும்னு இருந்திருக்கு. நல்ல வேளை கோயில்ல வச்சு அவங்கள மீட் பண்ணி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ராஜி சொல்லுவா, அக்கா உங்ககிட்ட மாமா பழையபடி நல்லா பேசுவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அதெல்லாம் உங்க மாமாவ நான் பார்த்துக்கிடுவேன், சமாளிச்சுருவேன். அத பத்தி ஒண்ணும் கவலை இல்ல. ஆனா நீ உனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டு யார்ட்டயும் சொல்லிறாத. அப்படி தெரிஞ்சுச்சுன்னா உன்கிட்டயும் யாருமே பேச மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து செந்தில் வருவான். செந்தில் வந்த உடனே அப்படியே அவள பார்த்து முறைப்பான். "பண்றதையும் பண்ணிட்டு பாரு பெசாட்ல முட்டைக்கண்ண வச்சு முழிச்சுக்கிட்டு இருக்கா" அப்படின்னு அப்படியே முறைச்சிக்கிட்டு இருப்பான். ராஜி சொல்லுவா, "மாமா நீங்க அக்கா கிட்ட நீங்க பழையபடி நான் சாதாரணமா பேசுங்க மாமா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவ வந்து எல்லாத்தையும் உருப்படியா சொன்னானா, "யார் இவகிட்ட பேசாம இருக்காப்பா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு மீனா சொல்லுவா, "ஏங்க காலையில இருந்து இந்த பிரச்சனைக்கு பேசி பேசியே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். தயவு செய்து வேற ஏதாவது பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து கோமதி வருவா. வந்துட்டு, "என்னப்பா டீ குடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. சரிம்மா" அப்படின்னு சொல்லும்போது, கடையில தான் இருந்தியா இவ்வளவு நேரமும்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஆமா அண்ணன் வந்து ரொம்ப சோகமா இருந்தான். அதனால அவனுக்கு துணைக்கு அவன் கூடயே நான் இருந்துட்டேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கோமதி சொல்லுவா, அவங்க அம்மா அன்னைக்கு வந்தாங்க. வந்தப்போ ஒழுங்கா சொல்லியிருந்திருக்கலாம். அத விட்டுட்டு அவன் அந்த பொண்ணு கூட பழகுறான், இந்த பொண்ணு கூட பழகுறான் அப்படி இப்படின்னு அந்த பேச்ச பேசுனதுனால தான் இந்த வினையே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இவ மீனா சொல்லுவா, "அவங்க ஒண்ணும் பொய் சொல்லலையே" அப்படின்னு சொல்லும்போது, கோமதி சொல்லுவா, "ஏன்டி அவங்க பொய் சொல்லலைன்னா, அவன் வந்து தான் சொல்லிட்டானே ஏற்கனவே. அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணு. திடீர்னு பார்த்தேன் கோயில்ல. அப்போ பேசினேன் அப்படித்தானே சொன்னா" அப்படிங்கும்போது, "அப்படிலாம் இல்ல அத்த. மாமா ஏற்கனவே அடிக்கடி அந்த பொண்ண கோயில்ல மீட் பண்ணி பேசியிருக்காங்க" அப்படி சொல்லும்போது, இவன் சொல்லுவான், "கதிரு என்னடி சொல்ற? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத" அப்படிங்கும்போது, அவ சொல்லுவா, "நான் உண்மைய சொன்னாலும் சொல்லக்கூடாதுங்கீங்க. மறைச்சாலும் தப்புங்கிறீங்க. என்ன பண்றது? நான் ஏற்கனவே மாமாவ நானே 4, 5 நேரம் அவங்கள பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்போ என்ன சொல்ற? அண்ணன் அந்த பொண்ண லவ் பண்ணுதுன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் செந்தில். அதுக்கு நான் ஒண்ணும் அப்படிலாம் சொல்லலையே. ஏற்கனவே மயிலக்கா கூட நெறைய பிரச்சனை ஆயிப்போச்சு. அதனால மாமா அதுலேருந்து மீண்டு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதனால பொறுத்திருப்போம் அப்படிதான் நான் சொல்றேனே ஒழிய, அப்படிலாம் நான் சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "சரிம்மா நான் கிளம்புறேன். நான் எனக்கு வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இன்னும் 1/2 மணி நேரத்தில சமையல் ரெடி ஆயிரும்டா. சாப்பிட்டுட்டு போங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு மீனா சொல்லுவா, "இல்ல அத்த நான் போட்டத அப்படியே போட்ட மாரியே டக்குன்னு காலையில வந்துட்டேன். அதனால எனக்கு ஆஃபீஸ் வேலையும் இருக்கு. நான் கொஞ்சம் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் 1/2 மணி நேரம் தான் சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்லும்போது, இவன் சொல்லுவான் செந்திலு, "ஏம்மா அவளெல்லாம் இருக்க சொல்லாத. அவ இருக்க இருக்க உனக்கு வெனதான்" அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது ஒண்ணு அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, இவன் முறைச்சுக்கிட்டே இருப்பா. "நான் கிளம்புறேம்மான்னு" சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் போயிருவான். அதுக்கப்புறம் பின்னாடியே மீனா போயிருவா. கோமதி உடனே சொல்லுவா, "என்னடி இங்க நடக்குன்னு தெரியல. இவ வேற புதுசா ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா இருந்த உடனே ராஜி சொல்லுவா, "அத்த நீங்க ரொம்ப மனச போட்டு குழப்பிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. வீட்ல வந்து முத்துவேலு பெட்ரூம்ல சோகமா அப்படியே உட்காந்துருப்பாரு. அப்ப அந்த சமயத்துல வெளிய வந்து சக்திவேலு, அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் சுகன்யா, பழனிவேலு, அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து அப்படியே இருப்பாங்க அமைதியா. அப்போ சக்திவேல் வந்து, "என்ன அண்ணன் வந்து சரியில்ல. எதையோ என்கிட்ட மறைக்காரு" அப்படிங்கிற மாரி புலம்பிட்டு ஒரு மாரி கோவமா உட்காந்துக்கிட்டு இருப்பான். முத்துவேல்ட்ட போயி அவரோட ஒய்ஃப் வந்து சொல்லுவா, "நீங்க ஏன் இப்படி இப்படியே இருக்கீங்க ஒரு மாதிரி? வந்ததுலேருந்தே நீங்களும் சரியில்ல. அங்க தம்பியும் கோவமா இருக்காரு. உங்க 2 பேத்துக்கும் எதுவும் சண்டையா?" அப்படி சொல்லி கேட்பா, அவரோட ஒய்ஃப் வடிவு. அதுக்கு வந்து முத்துவேல் சொல்லுவான், இல்ல அப்படிலாம் இல்ல. காலையில நான் வந்து கிளம்பி போகும்போது அத பத்தி இன்னும் ஒண்ணும் சொல்லல. அவன கூட்டிட்டும் போகலைல்ல. அதுக்காக கோவத்துல இருப்பான். நீ போ நான் வந்து பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வடிவ அனுப்பி விட்டுட்டு இவன் அங்க போவான். அப்போ அங்க போய் உட்காரும்போது அவன் க தம்பிகிட்ட சொல்லுவான், "நீ இப்ப எதுக்காக இப்படி இருக்க? நான் உன்ட்ட காலையிலேருந்து போனத நான் சொல்லல அதுக்கு தானே. அந்த இடம்லாம் சரியில்லடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அதனால தான் உன்கிட்ட ஒண்ணுமே நான் சொல்லல" அப்படிங்கும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான் சக்திவேலு, "அது இருக்கட்டுண்ணே. ஆனா நீங்க வந்து உண்மைக்குமே இடம் பார்க்கத்தான் போனீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அ ஆமா" அப்படி சொல்லும்போது, "எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லையே. அப்போ நீங்க இடம் பார்க்க போனதுக்கும், அந்த கதிர வந்து உங்கள கார்ல வந்து இறக்கி விட்டதுக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ முத்துவேல் வந்து அப்படியே அமைதியா இருப்பாரு. அதுக்கு பழனி வந்து சொல்லுவான், "என்னண்ணே நீ கேட்குற? அது அவரோட மருமகன் தானே கதிரு. அதுக்கு அவன் கூட வந்தா உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னடா சொல்ற? என்ன சொந்தம் கொண்டாடுறியா? அவன் யாரு நமக்கு? அவன் நம்ம பொண்ண இழுத்துட்டு போகும்போது, அவங்க அண்ணன் என்ன பண்ணுனாரு? தூக்கு மாட்ட பார்த்தாரு. இது உனக்கு அதெல்லாம் தெரியும்ல. அந்த பரதேசி பயல பத்தி இப்ப எதுக்கு அந்த மாரி சொந்தம் கொண்டாடுற? அவன் கூட எதுக்கு இவர் வந்தாரு? எனக்கு இப்ப அது தெரிஞ்சாகணும்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இவ சுகன்யா சொல்லுவா, "என்னது கதிர் கூட வந்து இறங்குனாரா?" அப்படின்னு சொல்லி
கேட்பாங்க. இவங்களும் எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து ச சொல்லுவான், "சொல்லுண்ணே நீ எதுக்கு கதிர் கூட வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல்ட்ட கேட்பான். அதுக்கு வந்து முத்துவேல் சொல்வாரு, "ஆமா, நான் உன் கூட தான் வந்தேன். அது எதுக்குன்னா, எனக்கு திடீர்னாப்புல வரும்போது தலை சுத்திருச்சு. தலை சுத்திக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில அங்கேருந்து அவன் வந்தான். வந்த உடனே என்னைய வந்து கார்ல வந்து இறக்கி விட்டான்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், நம்புற மாதிரியா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பான். அதுக்கு ஒரு மாதிரி அவன் இப்ப யோசிச்சு யோசிச்சு பேசுறத பார்த்த உடனே, இவன் சொல்லுவான், அவன் மனசுக்குள்ள நினைப்பான், "பழனி, அது எப்படி அண்ணன் இந்த மாதிரி பம்மி பம்மி பேசாதே. எதையுமே வெட்டு ஒண்ணு, துண்டு ஒண்ணு பேசும். எதுக்காக இந்த மாதிரி பேசுதுன்னு தெரியலையே!" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, முத்துவேல் வந்து சொல்லுவாரு, "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் படுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிருவாரு. உடனே இவன் நினைப்பான், "எதுக்காக இப்படி அண்ணன் இப்படி போய் பேசுதுன்னு தெரியல. கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, மனசுக்குள்ளேயும் சொல்லாம வெளியவே சொல்லுவான், "எனக்கு இது நம்புற மாதிரி இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். சுகன்யாவும் சொல்லுவா, "ஆமா, எனக்கும் நம்புற மாதிரி இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பழனி மட்டும் யோசிப்பான், "என்னதான் இருக்கும்? இப்படி பண்றானே அண்ணன்." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, அவனுக்கு காலையில கோமதி சொன்னது ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா, "இவன் காலையிலேயே திடீர்னு திருச்சிக்கு போறான்டா. என்னத்துக்குன்னு தெரியல. ஒரு மாதிரி இருக்கான் அவன் பார்க்கறதுக்கே." அப்படின்னு சொன்னது பழனிக்கு ஞாபகத்துக்கு வந்துரும். மீனா வந்து அவங்க வீட்ல காஃபி குடிச்சிட்டு இருப்பா. அப்ப செந்தில் அங்கேருந்து வருவான். வந்துட்டு, "ஏன் இந்த நேரத்தில காஃபி குடிச்சிட்டு இருக்க? நைட் நேரத்தில காஃபி குடிச்சிட்டு இருந்தா தூக்கம் வராதுல்ல?" அப்படிங்கும்போது, "என்னைக்கு உங்க வீட்ல நான் கல்யாணம் கட்டி வந்தேனோ, அன்னையிலேருந்து எனக்கு தூக்கம் இல்லாம போயிருச்சு." அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படி பேசுற? ராஜியும் தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்திருக்கா. அவ எல்லா விஷயத்தையும் தலையில போட்டுக்கிறாளா? நீ மட்டும் ஏன் எல்லா விஷயத்தையும் தலையில தூக்கி போட்டுக்கிற உன் தலையில?" அப்படி சொல்லும்போது, "என்ன செய்ய? எல்லாமே என் கண்ணுக்கு தானே படுது. இப்ப பார்த்தீங்கன்னா, மயிலக்கா பிரெக்னன்ட்டா இருந்ததும் எனக்கு தான் தெரியுது. மாமா வந்து ஒரு பொண்ணு கூட பேசுனதும் எனக்கு தான் தெரியுது. இப்படி எல்லா விஷயமும் என் கண்ணுக்கு தானே தெரியுது." அப்படின்னு சொல்லும்போது, செந்தில் சொல்லுவான், "நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு, "நீங்க எங்க சொல்ல விட்டீங்க எல்லாரும்?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. செந்தில் சொல்லுவான், "அண்ணனும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னோனே, மாமா என்ன சொன்னாங்க இத பத்தி?" அப்படிங்கும்போது, "அண்ணன் வந்து குழந்தை உண்டானது உண்மைக்குமே எனக்கு தெரியாதுடான்னு சொல்லி ஃபீல் பண்ணான். அதே மாதிரி அவங்கள ஏத்துக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா குழந்தையும் விட்டு குடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றான்." அப்படின்னு சொல்லும்போது, இவ ஒரு மாதிரி இருப்பா. அப்போ செந்தில் சொல்லுவான், "நீ ஃபர்ஸ்ட்டே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தா, எல்லாமே சரியாயிருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "எந்த விஷயத்தன்னோனே?" அவங்க குழந்தை உண்டானது, அதுக்கப்புறம் அண்ணன் இப்படி பார்த்தது, எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லியிருக்கலாம். அப்படிங்கும்போது, நான் வந்து எத்தனையோ நேரம் சொல்லலாம் வந்திருக்கேன். உங்க வீட்லயும் சரி, நீங்களும் சரி, எத சொல்ல வந்தாலும் காது குடுத்து உருப்படியா கேட்டதே கிடையாது. உங்களுக்கு அத விட ரொம்ப மோசம். ஒரு புரிஞ்சுக்கிற தன்மையே உங்களுக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அவன் சொல்லுவான், "அப்போ புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாம தான் நான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேனா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் செந்தில். அதுக்கு மீனா சொல்லுவா, கவர்மெண்ட் வேலை வேறங்க. வீட்ல வீடு வேற. நீ அத புரிஞ்சுக்கோங்க. எதையுமே காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் கேட்டிருந்தா கூட எல்லா விஷயம் சரியாயிருக்கும். இன்னைக்கு காலையில என்னம்மா பேசுனீங்க? என்ன வீட்ட விட்டு வெளிய போக சொன்னீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "நீயும் தான் என்னைய போக சொன்ன." அப்படிங்கும்போது, "யாரு? நான் உங்கள எதுக்கு சொன்னேன்? நீங்க என்ன சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம், "எப்ப பார்த்தாலும் என்னைய புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல, இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லும்போது, "நான் உண்மைய தான் சொல்றேன். உண்மை நடக்கிற விஷயத்த தான் சொல்றேன். எதுவையும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் கூட கிடையாதுன்னு." சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். "நீ இந்த மாதிரியே நான் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் எப்பவும் இப்படி தானே இருக்கேன். இனிமேயும் இப்படி தான் இருப்பேன். நான் புரிஞ்சுக்க தெரியாதவனாவே இருந்துட்டு போறேன். உன்கிட்ட பேசினாலே இப்படிதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிருவான், செந்திலு. அதுக்கு இவ சொல்லுவா, இதுதான் இதுதான் இவங்க கிட்ட வந்து எதையுமே சொல்லவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம்." அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு மீனா இருப்பா. சக்திவேல் வந்து வீட்ல அப்படியே உட்காந்துருப்பான் சோஃபால. பக்கத்துல வந்து குமார் அப்படியே கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க வந்து சொல்லுவான், "எப்பா இங்க பாருங்க, இந்த கணக்குல நம்மகிட்ட இருக்கிறதுக்கும், பேங்க்ல இருக்கிற பணத்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க எதுவும் பணம் எடுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "இது இப்ப மட்டும் இல்லடா, கொஞ்ச நாளாவே நடக்குது. ஆனா நான் பணம் எடுக்கல. உங்க பெரியப்பா தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சுகன்யா கேட்பா, "அப்ப நீங்க கேட்க மாட்டீங்களா எதுவும்?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் நான் வந்து கேட்டாச்சு. ஆனா என்கிட்ட வந்து பணத்த எடுக்கிறதுக்கு நான் உன்ட்ட கேட்டு தான் எடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கேட்க முடியும்? அப்படின்னு சொல்லி சொல்லுவான். குமாரோட அம்மா உடனே சொல்லுவா, "இல்ல, மாமா வந்து எதுவும் பிசினஸ் விஷயமா தான் எடுப்பாரு." அப்படின்னு சொல்லும்போது, "பிசினஸ் விஷயமா எடுத்தா என்கிட்ட சொல்லாம எதுக்கு அவரு எடுக்குறாரு? அவரு வந்து இப்போ எனக்கு அப்படி தெரியல." அப்படி சொல்லும்போது, "பெரியப்பாலாம் அந்த மாரி இருக்க மாட்டாங்கப்பா." அப்படின்னு சொல்லி சொல்லுவான் குமாரு. "உங்க பெரியப்பா இப்ப நெறைய மாறிட்டாருடா. முன்னாடி மாரி கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சக்திவேலு. அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இந்த இடத்துக்காக வந்து டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா வரும்போது பார்த்தா டாக்குமெண்ட் இல்ல. இவரு அப்ப என்ன பண்ணுனாரு அப்படின்னு சொல்லும்போது, உடனே சுகன்யா சொல்லுவா, "அப்ப அந்த இத வந்து கதிர்ட்ட குடுத்துருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா, கரெக்ட் தான். இப்ப எனக்கு என்னமோ இந்த பணத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு கதிருக்கும் குடுக்குறாரு போல. அப்படிதான் தோணுது." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சுகன்யா சொல்லுவா, "கதிர் வந்து யார்கிட்டயும் வாங்கவே மாட்டேன். உழைச்சு சம்பாதிக்கணும்னு தானே சொல்லுவான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது,
அப்படிலாம் எவனையும் நம்ப முடியாது. அவன் வந்து பொண்ணையே இழுத்துட்டு போனவன், அவன் ஓடி போனவன், துட்ட மட்டும் வாங்காம இருப்பானாக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டான். அவன் வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவ சுகன்யா சொல்லுவா, ராஜுக்கும் பங்கு இருக்குல்ல சொத்துல" அப்படின்னு சொல்லும்போது, "ஓடி போனவருக்கெல்லாம் எதுவுமே நம்ம குடுக்க முடியாது. நம்ம இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்" அப்படி சொல்லும்போது, இவ குமாரோட அம்மா சொல்லுவா, "ஏங்க நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கும்போது, "நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத, பெசாட்ல அமைதியா இரு" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் குமார் சொல்லுவான், "இந்த காசு வந்து எல்லாமே நமக்கும் தானப்பா" அப்படி சொல்லும்போது, ஆமா, நம்மளும் வந்து மில்லுல வந்து கஷ்டம் தான் படுறோம். அவரும் வந்து மில்லுல கஷ்டப்படுறாரே! அது அப்படி இருக்கும்போது, அவரு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதே! இப்படி ஏமாந்து நம்ம பணத்த எல்லாத்தையும் குடுத்துட்டு இருந்தா, நம்ம 3 பேரும் நடுத்தெருவுல தான் இருக்கணும். இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு யோசிக்கிற மாதிரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.